இப்போது மசாலா தோசை மேலே தடவுறதுக்கான ஒரு மிளகா சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பூண்டு பல், ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 5-6 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், குறவரப்பாக அரைச்சா போதும். இந்தளவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போது சட்னி ரெடி. மாவு இப்போ நல்லா பொங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். சீனி எதுக்காக சேர்க்குறோம்னா, ஹோட்டலில் வாங்கின தோசை பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்கும், அதுக்காண்டி தான் சேர்க்குறது. இப்போ தண்ணி ஊற்றி இந்த தோசை மாவு பார்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தோசை ஊற்றிட்டேன். அது மேலே அந்த சட்னியை தடவி விட்டுடலாம். இப்போ சட்னியை ஃபுல்லாக தடவிட்டு இது மேலே மசாலாவை வச்சிடலாம். இப்போது மசாலாவை வச்சிடலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றுறேன், உங்களுக்கு நெய் வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போது தோசையை எடுத்துடலாம். இப்போ ஹோட்டல் ஸ்டைல் மொறுமொறுன்னு மசாலா தோசை ரெடி. சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.